ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நிறைய ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஒன் டே ஏதோ ஒரு ஸ்கில் வந்து நமக்கு கிளிக் ஆகும், நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. பட் டீப் டவுன் உங்களுக்கே தெரியும் அப்படி நடக்காது. மேபி நீங்கள் வந்து லேர்னிங் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ், பட் அதில் உங்களுக்கு எந்த ப்ரோக்ரஸுமே இருக்காது. ஏன்னா யாருமே வந்து இதை சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணால் அது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் எந்த ப்ரோக்ரஸும் பார்க்க முடியாது. பட் அதே வந்து கனெக்டட் ஸ்கில்ஸாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஃபாஸ்ட் ப்ரோக்ரஸை வந்து பார்க்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக சொல்லிடுவாங்க ஜஸ்ட் லேர்ன் ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்னு. பட் ஒன்ஸ் நீங்கள் அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை சுற்றி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில் வந்து எதுவுமே கனெக்டட் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வி ஃபீல் லாஸ்ட். பிகாஸ் எவ்ரி வீக் வந்து நம்மளோட பாத்தை வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து கோடிங் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஏதாவது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். பட் நல்லா பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே வந்து எந்த ரிலேஷனும் இருக்காது, எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ நானும் அதே ஸ்டேஜில் இருந்திருக்கேன். 1 மந்த் வந்து டூல்ஸ் பற்றி படிச்சுட்ருப்பேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து டிசைனிங் பற்றி படிச்சுட்ருப்பேன். தென் ஐ ரியலைஸ்ட் பிகாஸ் நத்திங் வாஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா நான் எந்த சிஸ்டமே பில்ட் பண்ணல. ஐ வாஸ் ஜஸ்ட் கலெக்டிங் த டூல்ஸ். அது எந்த இம்பாக்டும் க்ரியேட் பண்ணாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாக் ஆஃப் ஆல் டூல்ஸ், மாஸ்டர் ஆஃப் நன். ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ திஸ். உங்களுக்கு எப்போவாது வந்து எனக்கு ஒரு 5 to 10 ஸ்கில்ஸ் தெரியும், பட் எல்லாமே வந்து எனக்கு இன்டெப்த்தாக தெரியாது, பிகினர் லெவலில் தான் தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அண்ட் அதே மாதிரி அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நல்லா ஃபார்வர்டாக மூவ் ஆக முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா, தட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஏன்னா சிஸ்டம்ஸ் லைக் ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் ஈவன் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் அட்வைஸ் எப்படி இருக்குன்னா, உங்களை புஷ் பண்ணி நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எதுலேயுமே வந்து உங்கள் இன்டெப்த்தான நாலேஜே இருக்காது. யூ பிகம் ஜென்ரலிஸ்ட். பட் சுற்றி இருக்க எல்லாருமே தே பிகம் ஜென்ரலிஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் தெரியும். ஸோ இதோட ரிசல்ட் தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, லேர்னிங் எவ்ரிதிங், பட் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்காது. உங்களுக்கு இந்த 10 ஸ்கில் எல்லாமே பிகினர் லெவலில் தெரியும், பட் இட்ஸ் நாட் வேல்யூபிள் இல்லையா? அண்ட் அதே மாதிரி யூ கீப் லேர்னிங் பட் யூ வில் நாட் க்ரோ. ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ். ஸோ ரைட் நவ் உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் இட் ஜஸ்ட் எ நாய்ஸ் தான். உங்ககிட்ட 2 ஸ்கில் இருக்குது விச் கெட்டிங் கனெக்டட் அப்படின்னா இட்ஸ் எ ரியல் ப்ரோக்ரஸ். ஸோ அது கூட இன்னொரு ஸ்கில்லை சேர்த்து நீங்கள் ஒரு யூனிக்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் யுவர் அட்வான்டேஜ் அண்ட் தட்ஸ் யுவர் ஸ்வீட் ஸ்பாட். அண்ட் நம்பர் 2, த ஸ்டாக் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். நான் எப்போ வந்து எல்லா ஸ்கில்ஸையும் வந்து லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும், ஸோ அப்போ வந்து சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸை வந்து லிங்க் பண்ண தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் பேயிங் அட்டென்ஷன். ஸோ தட்ஸ் மை டர்னிங் பாயிண்ட். ஸோ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன், விச் இஸ் ரைட்டிங் ப்ராம்ப்ட், ஆட்டோமேட் யூசிங் தட், சிம்பிள் டாஸ்க்லாம் ஆட்டோமேட் பண்ணுறது. ஸோ போஸ்ட் தட் ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட் அண்ட் delivered it to கண்டென்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். 3 ஸ்கில்ஸ் தான், யூஸ்ட் இட் டுகெதர். ஸோ அதனால் இதுலேருந்து என்னென்னா, லைக் டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்கில் எடுத்துக்கோங்க விச் இன்டர்கனெக்டட், விச் டாக் டு ஈச் அதர். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அண்ட் நம்பர் 3, why you are still stuck. ஈவன் வந்து நீங்கள் அவ்வளோ டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமாவும் அவ்வளோ ஸ்கில்லை லேர்ன் பண்ணதுக்கப்புறமாவும் மோஸ்ட் பீப்புள் வில் ஸ்டக். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இன்னும் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் வாங்கிடலாம், ஸோ அந்த கோர்ஸில் நமக்கு எல்லாமே நிறைய கிளாரிட்டி கிடச்சிரும், ஸோ தட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏதாவது பில்ட் பண்ணலாம், இன்னும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அட் சம் பாயிண்ட் லேர்னிங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப்பாக மாறிடும். கீப் லேர்னிங். பட் த ஹார்ட் ட்ரூத் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நாலேஜ் இருக்கும், பட் நீங்கள் டெஸ்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா வில் கீப் பையிங் கோர்சஸ் ஆர் லேர்னிங் டுட்டோரியல்ஸ். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பில்டிங் ஆர் ஸ்டார்ட் டெஸ்டிங் இட், அதுக்கப்புறம் நமக்கே தெரியும், ஓகே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்க்குறதுனால நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ ஒன்ஸ் யூ டேக் ஆக்ஷன் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அண்ட் நம்பர் 4, ஸோ பில்ட் ஏ ஸ்டாக் தட் பேஸ் யூ பேக். ஸோ இந்த கெரியர் ஸ்டாக்கை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களோட கோர் ஸ்கில் which adds value like writing or building something, apps, websites, அப்படி இல்லைனா டிசைனிங். ஸோ இது எல்லாமே வந்து கோர் ஸ்கில்லில் வரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து பிக் பண்ணணும். அண்ட் நம்பர் 2, டூல் ஸ்கில். ஸோ இந்த டூல் ஸ்கில் எதுக்குன்னா, ஸோ உங்களோட ஆக்சுவல் கோர் ஸ்கில்லை வந்து அந்த ப்ரோக்ரஸை, அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் ஸ்கில். ஸோ உங்கள் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணலாம். ChatGPT, Midjourney, Notion, make.com. ஸோ உங்களோட ப்ராசஸை எந்த டூல் ஸ்பீடப் பண்ணதோ அந்த டூலை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி த விசிபிலிட்டி லேயர். உங்கள் ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷோ பண்ணணும் இல்லையா, மற்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ தட்ஸ் ஹவ் யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை உங்கள் ஒர்க்கை ஆன்லைனில் ஷோ பண்ணுறதுக்காக வெதர் யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின், அட்லீஸ்ட் ஒரு நோஷன் வெப் பேஜ்,
வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் லைக் யூ நீட் எ ப்ராஜெக்ட். ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. நீங்கள் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூ கேன் ஃபாலோ திஸ் 3 ஸ்டெப் ஃபார்முலா. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், விச் மேக்ஸ் யூ மூவ் ஃபார்வர்ட் ஃபாஸ்டர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்ரஸும் கொடுக்கல, எந்த ரிசல்ட்ஸும் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரீபில்ட் யுவர் பாத். ஏன்னா நீங்கள் இந்த பாத் வந்து உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸும் கொடுக்கல. ஸோ நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணதுனால இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் ரீபில்ட் யுவர் பாத். ஸோ அதனால் யூ டோன்ட் நீட் டு பி ஸ்மார்ட்டர். நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி யூ டோன்ட் நீட் மோர் ஸ்கில்ஸ். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஐ ஹவ் பீன் இன் த சேம் சுச்சுவேஷன் அண்ட் இதனால் எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிருக்கு. பிக் ஒன் ஸ்கில் யூ ஆல்ரெடி டீசென்ட் அட். உங்களுக்கு எந்த ஸ்கில் வருமோ அதை பிக் பண்ணிக்கோங்க அண்ட் பிக் செகண்ட் ஸ்கில் விச் சப்போர்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்கில் அண்ட் ஃபைனலாக ஆட் எ லேயர் டு ஷோ யுவர் ஒர்க் ஆன்லைன் அண்ட் ஐல் see you in the next video.